இந்த பரோட்டா காமெடியில் சூரி சொல்கிற மாதிரி எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து போடுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. அந்த மாதிரி தேர்தல் ஆணையம் இன்னைக்கு எஸ்ஐஆர் அப்படிங்கிற ப்ராசஸை, தீவிர வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிற ப்ராசஸை தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிறாங்க. இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த எதிர்ப்புகளை மீறி இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணப்படுது. இதற்கு எதிராக ஒரு வழக்கு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தொடர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்து அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி அந்த ப்ராசஸை இப்போது தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்குது. அதாவது இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது ஏதோ வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. வாக்காளர் பட்டியல் திருத்தம்னா என்னென்னா, ஏற்கனவே இருக்கும் ஒரு பட்டியல் இருக்கும், அந்த பட்டியல்லேருந்து சில பேர் இறந்து போயிருப்பாங்க, இல்லை சில பேர் இடம் மாறி வேறு ஏரியாவில் செட்டில் ஆகிருப்பாங்க, அவங்களோட பேரை நீக்க வேண்டியிருக்கும். சில பேரோட ஓட்டு 2 தொகுதிகளில் இருக்கிறோம், அதனால் அதில் ஒரு தொகுதியிலிருந்து டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு ஓட்டை நீக்க வேண்டியிருக்கும், புதுசாக சில வாக்காளர்களை சேர்க்க வேண்டியிருக்கும். இதையெல்லாம் நம்ம வாக்காளர் பட்டியலில் நடைபெறக்கூடிய திருத்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமாக தேர்தல் ஆணையம் செய்ய போகிறது என்ன அப்படின்னா, இன்று முதல், இன்னைக்கு தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தொடங்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 4/11/2025 இன்னைக்கு முதல் எனக்கு, உங்களுக்கு, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும், ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் வாக்கு என்பது ரத்து செய்யப்படுகிறது. வாக்காளர் பட்டியலிலிருந்து அனைவரின் பெயரும் நீக்கப்படுகிறது.